வணக்கம். இன்றைய குறள் அகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல் சிறப்பான கண். அதாவது அதுக்கு உண்டான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறர் மனைவியுடன் கூடுபவனுக்கு பகை பாவம் அச்சம் பழி ஆகிய 4 தீங்குகளும் ஒரு காலும் நீங்கா. இதுதான் அதோடைய கருத்து. ஆனால் அதுக்கு நாம் எழுதின கதை வையாபுரியை பற்றிய செய்தி அந்த ஊர் முழுதும் பரவியது. இவரா இப்படி போய் இவனா இப்படி வந்தது. மக்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டனர். ஆம், வையாபுரி பெரிய பணக்காரர் தான். ஆனால் அந்த ஊர் மணியரசியும் ஸ்கூல் டீச்சர். அவரும் ஒன்றா இருந்ததை அவங்க வீட்டுக்கு போன ஒருத்தர் வெளியில் பற்ற வச்சிட்டார். அதுவரை அவர் மேல் அந்த ஊர் மக்களிடத்தில் இருந்த மரியாதை போய் அந்த டீச்சரின் கணவரின் பகை, அந்த ஊர் கணவன்மார்களின் அச்சம், அவருக்கு ஏற்பட்ட பழி, அதனால் அவருக்கு ஏற்பட்ட பாவம், இவைகளிடமிருந்து இனி அவரை காப்பாற்ற முடியாது என்கிறார் வள்ளுவர். அதாவது ஒருத்தர் பணம் காசு எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடைசியில் அந்த பெண்கள் விஷயத்தில் அவங்க பெருமை குறைஞ்சி அவங்களுடைய சிறப்பு குறைஞ்சி இப்படி எல்லா வகையிலையும் அவங்க தன்னை இழந்துடுறாங்க. அதுக்கு உதாரணம் சமீபத்தில் நடந்த சரவணபவன் ஹோட்டல் அதிபர் அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அதை முன்னுதாரணமாக வச்சுக்கிறோம். எவ்வளோ இப்போ ஒரு நாள் நினச்சிருந்தாருன்னா இந்த உலகத்தையே வாங்கியிருக்க முடியும், அந்தளவுக்கு பணம் இருந்தது. ஆனால் அவரால் ஜீவஜோதின்னு ஒரு பொண்ணை, அவர்கிட்ட வேலை செஞ்ச பொண்ணை அவர் அடைஞ்சதுனால என்ன ஆகி போச்சு, அந்த பொண்ணு வீட்டுக்காரனை கொலை பண்ணிவிட்டு அவர் மேலே கேஸு போலீஸ் போட்டது. அந்த கேஸில் அவருக்கு கடைசியில் 3 ஆயுள் தண்டனை 2 ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் ஜெயிலே இறந்துட்டார். இவ்வளோ வசதியானவர், அவராலே முடியல. அதனால் பார்த்துங்க, உங்களை நீங்களே காப்பாற்றி. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.